வெல்கம் டு நாஞ்சில் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா பைரி. பைரி எதை பத்தியான ஒரு படம்? பைரி படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு நாவலை பத்தி இங்க பேச போறேன். என்னடா புத்தக புழுவா மாறிட்டியா? இப்பதான்டா 103 சப்ஸ்கிரைபர்லயே இருக்கேன், அதுக்குள்ள என்ன புது புது கண்டென்ட்லாம் போடுற? இந்த கண்டென்ட்டுக்கு இது தேவை. புக் வெற்றிமாறன் எடுக்க போற வாடிவாசல் குறு நாவல். இதுக்கும் பைரிக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் பைரிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த புக்ல மாடுபிடி எப்படி மாடுக்கும் ஒரு மனுஷனுக்கும் நடக்கிற ஒரு விஷயமோ அதே மாதிரிதான் இந்த பைரின்ற படம் ஒரு புறாவும் ஒரு மனுஷனும். எப்படி சொல்றது, இது ஒரு அன்பு அன்னோனியம் ஒரு கேம்ன்றதை தாண்டி எப்படி ஒரு வலிய மனிதனுடைய ப்ரிவிலேஜா மாறுது. இந்த புக்ல உள்ள ஜமீன்தார்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருக்கு அவரோட மாடு எவ்வளோ ஒரு கௌரவத்துக்குரியது அப்படின்ற ஒரு விஷயம் பேட்டைக்காலி வெப் சீரிஸ் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு அது தெரியும். அது இருக்குது. ஸோ எப்படி அந்த ஒரு கேம் கௌரவமான ஒரு மனுஷனுக்கும் மாடுக்கும் உள்ள கேம் எப்படி மனுஷனுக்கும் மனுஷனுக்கான கேமாக மாறுதுன்றத இந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க. ஆடுகளத்துலேயும் இதே மாதிரியான ஒரு டோன் இருக்கும். எப்படின்னா, ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷன் வளர்க்குற ஒரு கோழி சண்டை ஓகே, அதில் நடக்கிற 2 விஷயம், அது ஒரு கேம். அது எப்படி 2 மனுஷங்களோட பிட்ரேயலாக மாறுதுன்றத ஆடுகளம் படத்தில் காமிச்சிருப்பாங்க. இப்போ பைரி ஜான் கிளாடி இயக்கத்தில் வந்திருக்கும் ஒரு பைரி மேலே நமக்கு ஒரு கூடுதல் ஈடுபாடு உண்டு. ஏன்னா இது நம்ம ஊர்ல இருந்து வந்த ஒரு படம். நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டங்கள், கன்னியாகுமரியை பேஸ் பண்ணி வந்த ஒரு நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டங்கள். இந்த படம் நாகர்கோவில் கன்னியாகுமரியை பேஸ் பண்ணி வந்த ஒரு ரூட்டடான ஃபிலிம்ஸ் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாலே எடுத்துக்கிட்டா கூட எனக்கு ரூட்டடான விஷயங்கள் என்ன? ஆடுகளம் சொல்லுவேன், பருத்தி வீரன் சொல்லுவேன், அங்கமாலி டைரி சொல்லுவேன், ஜல்லிக்கட்டு சொல்லுவேன். என்னடா இது எல்லாமே ஓரளவு மிருகங்கள் சம்மந்தப்பட்டு வருது, இதனால அதுன்னு சொல்றேன். இல்லை, ரூட்டடான விஷயம் நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியாது. இப்போ இப்போ என்ன சொல்றது, ஆடுகளம் மதுரையை பேஸ் பண்ணி தான் எடுத்துருப்பாங்க. மதுரையை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம், மதுரையை பேஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு படம். அந்த படத்துல நம்ம பார்த்தோம்னா நமக்கு அது புதுசா அனுபவமா இருக்கு. என்னடா தனுஷ் இப்படி பேசுறாரு, இப்படி டான்ஸ் ஆடுறாரு, ஆனா நமக்கு புதுசா இருக்கு. ஆனா அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு எப்படா இதை எடுத்தீங்க, நாங்க என் வீட்டு பக்கத்துலாம் இப்படி தாண்டா கோழி சண்டைன்னு தெரியும், எப்படா எடுத்தீங்க அப்படின்றது இருக்குல்ல, அதே வியப்பு தான் எனக்கும். இங்க என் வீட்டு பக்கத்துல ஒரு 4-5 மணி போல வந்தீங்கன்னா வானத்துல விண்மீன் இருக்குதா இல்ல நட்சத்திரம் இருக்கா இல்ல சூரியன் இருக்குதான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா 10 புறா பறக்கும். புறா பந்தயம்ன்றது இங்க ஒரு கல்ச்சர். ஸோ அதை பத்தி தான் இந்த படம் பேசுது. எதுக்குடா இவ்வளோ பெருசாக இருக்கும்? ஏன்னா இந்த படம் அவ்வளோ ரூட்டடாக இருக்கும். ஏன்னா இந்த படத்துல ஆக்டிங் நான் சொல்லி, அந்த ஆக்டிங்ன்றது சிங்கிளா அந்த ராஜலிங்கம்ன்ற கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் மட்டுமே இல்லை, ஒவ்வொருத்தருமே. இப்போ ஒரு ஃப்ரேம்ல ஒரு 150 பேர் இருக்காங்க, 50 பேரும் நடிக்கிறாங்க. விரும்மாண்டி படத்துலன்னா அது மாதிரி பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் தனக்கான கேரக்டரை கரெக்டா எடுத்து பண்றாங்க. அதே மாதிரி இதுலயும் பண்றாங்க. எனக்கு பார்த்து வியப்பாயிடுச்சு, எப்படா இது இப்படி பண்ண முடியும் அப்படின்றது. அதே மாதிரி இந்த வில்லு பாட்டு பாடுவாங்க, எங்க கோயில் குழந்தைலாம் கேட்டிருக்கோம். நான் அதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டேன். இருந்தாலும் அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். அது ஒரு ஆர்ட் ஃபார்மை இனி ஒரு ஆர்ட் ஃபார்ம் மூவி கூட சேர்த்து பார்க்கும்போது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. இந்த படம் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு தான். ஓடிச்சான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. ஏன்னா நான் என் காலேஜ் பசங்க, என் காலேஜில் உள்ளவங்கள்ட்டே 2-3 இடத்துல கேட்டு பார்க்கும்போது அப்படியா என்ன படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காண்டி தான் இருக்கேன். ஜான் கிளாடி எடுத்திருக்கிறேன் இந்த படம். இந்த படத்தோட மியூசிக்கும் நான் சொல்லி ஆகணும். அருண்ராஜ், ப்ரொடியூசர் வி துரைராஜ், இவங்க எல்லாரும் படிச்சிருக்க ஒரு படைப்பு. அந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ஒரு புறாவையும் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்றது. என் ஃப்ரெண்ட் அஸ்வின் ஒருத்தர் இருக்கான், அவனும் இதே மாதிரி தான்னா அவனும் ரொம்ப புறாக்கள் கூட புறா பந்தயங்கள் அப்படின்னு தான் இருப்பான். இப்போ நீங்கள் நிற்கிறது எதுக்கு கூட ஒரு புறா மட்டும் தான் இருக்குது. அப்படியான ஒரு இடம். எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கனெக்டாக இருக்கு. ஒரு மனுஷன் திங்களாட்சின்னு ஒரு மலையாள படம் இருக்குது. அந்த மலையாள படம் அப்படிதான். ஒரு நிச்சயமாகக்கூடிய ஒரு கல்யாணத்துக்கான நிச்சயம், அதுக்குள்ளே ஏற்படுற ஒரு காமெடி. அது எப்படா எழுத முடியும்? ஒவ்வொருத்தோட கேரக்டரை எழுதிடலாம், அவங்கள குணாதிசயத்தை கூட எழுதிடலாம். நீ அங்கே என்ன நடக்கணும், இங்கே ஒருத்தர் இப்படி விறகு வெட்டிட்டு இருக்கணும், இங்கே ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருக்கணும், இங்கே ஒருத்தர் கம் அடிச்சுட்டு இருக்கணுன்றது எப்படா எழுத முடியும்? ஆனால்
பிரம்மாண்டி படத்துலையா இருக்கட்டும், இந்த படத்துலையா இருக்கட்டும், வெற்றிமாறன் ஏன்னா அங்கே மாதிரி டேஸ்ல அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். ஃபேமஸ் எல்லா இடத்துலையும் ஒரு கூட்டம் இருக்கும். ஒருத்தன் சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாரு, ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஒரு டேரக்டர் சொல்லி கொடுத்த ஒரு மைச கோஆர்டினேஷன். ஸோ ஜான் கிளாடி இந்த படத்தை அப்படி செதுக்கி வச்சிருக்கிறேன். இந்த படம் என்ன மைனஸ் ப்ளஸ் எதுவுமே இல்லையான்னு கேட்டால் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு சூப்பரான படம். எல்லாரும் கன்ஃபார்மாக பார்க்க வேண்டிய படம். அமேசான் பிரைமில் இருக்குது. ராஜலிங்கம்ன்ற ஒரு இளைஞன், அவர் புறா பந்தயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். அவருக்கும் ஒரு லோக்கல் கேங்ஸ்டர், ஒரு செல்வாக்கான ஒரு கேங்ஸ்டருக்கும் நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷ் கம் ஒரு பெரிய படம் தான் இது. இல்லை அவர் ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தார், சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிற பார்க்கும்போது என்ன ஃபஸ்ட்டு இப்படி பேசுகிறாருன்னு இருக்கும். அப்புறம் போக போக அவங்க ஃபைட் கம்போசிஷனாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க, ராவாக பண்ணியிருந்தாங்க. இப்போ இப்படி தான் இருக்கும் ஒரு ப்ராப்ளம் நடக்கும், இப்படி தான் நடக்கும். நான் பார்த்துருக்கேன். இங்கெல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, அந்த இடத்துல மட்டும்தான் லைட் இருக்கும், அப்படியே காமிச்சிருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை மறக்காமல் பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் பார்க்குறேன். இது எங்கே பார்க்கலாம்? அமேசான் பிரைமில் இருக்குது. ஜான் கிளாடி அவர்களே, படம் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு தானா நீ பார்த்தான்னு கேட்டால் இல்லை, நான் முன்னாடியே அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ திரும்ப அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு உத்வேகத்தோடு வந்து நின்று இந்த வீடியோவை பேசிகிட்டு இருக்கேன். ஃபார் யூ நாஞ்சலி டாக்கீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் நல்லா போகுது, ஆனால் பண்ணுங்கள்.